அம்மனுக்கு நாளைக்கு கூழ் ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், கூழ் காசுன்னு பாருங்கள். 10 கிலோ காசுவேன், இப்போ 8 கிலோ ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வாங்க மாட்டேன்றாங்க. அதனால் 8 கிலோ காசுவேன். கூழ் காசு இறக்கும்போது பார்க்கலாம். பாருங்க, நோய் வந்துடுச்சு. பாருங்க, நோய் வந்துடுச்சு. இனிமேட்டு நம்ம வந்து மாவு ஊற்ற வேண்டியதுதான். மாவு ஊற்றுற பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம கலக்கணும். பாருங்க, கரெக்டாக வந்துச்சு பாருங்க. நல்லா வேகணும். இது சிறுகதை வச்சுக்கோங்க. நல்லா வெந்தப்புறம் நல்லா கட்டியாகிடும். நம்ம ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியமாக நம்ம காய்ச்சிட்டோம்னா நம்ம காய்க்கிறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது ஆறிச்சுன்னா நல்லா கட்டிடும். நிதானமாக வேகணும். 10 நிமிஷம் ஆகணும். வெந்துச்சான்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம தண்ணி தொட்டு பார்க்கணும். பாருங்க, இங்கே பாருங்க. பாருங்க, கூழ் காசியாச்சு. இது பதம் எப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நம்ம கை தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்க்கணும். பாருங்கள், ஒட்டில் பாருங்கள். இப்போ தண்ணி தொட்டுட்டேன். தண்ணி தொட்டுட்டு நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாது. அதுதான் பதம். இது வந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் எத்தனை வாட்டி தொடுறேன். இங்கே பாருங்கள், கூழ் காசியாச்சு. அதுதான் நாளைக்கு ஊற்ற வேண்டியதான். நாங்கள் வந்து புதன்கிழமை தான் ஊற்றுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஊற்ற மாட்டோம். நாங்கள் நான்வெஜ் செய்ய மாட்டோம். அதனால் புதன்கிழமை தான் நாங்கள் கூழ் ஊற்றுவோம்.